இந்த படத்துல 3 உலகங்கள் எது, அப்புறம் கடவுள் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஸ்தூல உலகம் அல்லது மனித உலகம். இது பஞ்ச தத்துவ உலகம். இந்த உலக நாடக மேடையில நாம ஆத்மாக்கள் உடல் என்ற வேஷம் போட்டு நம்மளுடைய பாத்திரத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்மா ஒரு தடவை தன்னுடைய பாத்திரத்தை நடிச்சு கர்மாவில் சிக்கிக்குச்சுன்னா அது நாடக சக்கர சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது. ரெண்டாவது சூக்ஷ்ம தேவதைகளின் உலகம். இது ஸ்தூல லோகத்துக்கும் மேல, அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அப்புறம் விண்மீன் கூட்டத்துக்கும் மேல இந்த உலகம் ஒரு வெள்ளையாக ஒளிரக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு. இங்க சூக்ஷ்ம தேவதைகளான பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தங்களுடைய சூக்ஷ்ம தேகத்துல வசிக்கிறாங்க. மூன்றாவது ஆத்மாக்களின் உலகம். சூக்ஷ்ம உலகத்துக்கும் மேல நாம அமைதி உலகம், மௌன உலகம், பரந்தாமம், முக்தி தாமம், நிர்வாண தாமம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் பொன் சிவப்பு நிறத்துல அமைஞ்சிருக்கு. நாம ஆத்மாக்கள் ஸ்தூல உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க நிராகார ஜோதி புள்ளி வடிவமான பரமாத்மா கூட வசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆத்மாக்களின் இந்த உலகம்தான் பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்களின் உண்மையான வீடும் கூட. இந்த காரணத்தினாலதான் 3 உலகங்களின் தலைவனான சிவனுக்கு திரிலோகிநாதன்னு சொல்றோம்.